அதில் கொஸ்டின் பாருங்க. இந்த போரான் அலுமினியம் பார்த்தோமா, அதாவது 6th பீரியட்ல வரக்கூடிய எலமெண்ட் எதுலாம் பார்த்தோம். இன்னட் பேர் எஃபெக்ட் சோல்வ் பண்ணக்கூடியது தாலியம். 6th பீரியட்ல தாலியம் 3+ ஏன்னா போரான் ஃபேமிலி இல்லாட்டி 4+. அதுக்கப்புறம் பிஸ்மத் 5+. கரெக்டா? இதை கம்பேர் பண்ணும்போது தாலியம் Tl single+ வந்து மோர் ஸ்டேபிள். அதே போல லெட் கம்பேர் பண்ணும்போது 2+ வந்து மோர் ஸ்டேபிள். பிஸ்மத்தை கம்பேர் பண்ணும்போது 3+ வந்து மோர் ஸ்டேபிள். இது ஸ்டெபிலிட்டி ஆர்டர். கரெக்டா? இது என்ன ஆர்டர்? ஸ்டெபிலிட்டி ஆர்டர் due to the inert pair. கரெக்டா? ஸ்டெபிலிட்டி ஆர்டர் inert pair. கரெக்டா? இப்போ இதுல நம்ம இப்ப ஃப்ளூரின் இருக்கு, லித்தியம் இருக்கு. ஃப்ளூரின் இருக்கு, which one of the following is most reducing agent? லித்தியத்தினுடைய கெபாசிட்டி என்னது? ஈஸியா பிளஸ் ஆ மாறுதா லித்தியத்தினுடைய கெபாசிட்டி. கரெக்ட்டா? அப்ப என்ன லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்? அப்ப லித்தியம் பிளஸ் ஆ மாறும், பிளஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ். இதெல்லாம் சொல்லலாம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லனா என்ன சொல்லலாம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீசஸ். ஒண்ணு தான். இது பேர் என்னது? ஆக்சிடேஷனா? இது பேர் என்னது? அப்படினா மீனிங் என்னது? லித்தியம் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய நேச்சர். அப்ப லித்தியத்துக்கு என்ன நேச்சர் அதிகம் அப்படின்னா ஆக்சிடைசிங் நேச்சர். அதாவது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஐனம். ஆன்சர் புரியுங்களா? எது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும்? இப்போ நான் இருக்கேன், என்னால ஈஸியா எலக்ட்ரானை லாஸ் பண்ண முடியும் அப்படின்னாலே அதுக்கு ஆக்சிடேஷன். என்னால ஈஸியா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்னது? ஆக்சிடேஷன். அப்ப என்னுடைய கெபாசிட்டி என்னன்னா எது ஈஸிலி ஆக்சிடைஸ், எது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுதோ அதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஐனம். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஐ அப்படின்னா பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். கிளியர் புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? வித்தியாசம் புரியுதா? ரெடியூசிங் ஏஜென்ட்க்கும் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆர் ஆக்சிடேஷன் நேச்சர் வேற. எது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுதோ, எது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுது? லித்தியம் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுதா? அப்ப அது என்ன அதிகம்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். எது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமோ அது என்ன அதிகம்? பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்ட்டா? அப்போ லித்தியம் என்னது? இப்போ லித்தியம் அப்படிங்கிறது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா? பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால என்ன பார்க்கறோம்? லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் கூட ஒரு क्वेश्चन சொல்லலாம். ஒரு ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணா இருக்கா? கரெக்ட்டா? அதே மாதிரி சோடியம் போரோஹைட்ரேட். கரெக்ட்டா? ஜிங்க் போரோஹைட்ரேட். இதெல்லாம் என்னது? பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா? என்ன இருக்கு? லித்தியம். அதனால தான் லித்தியம் வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கணும் அப்படினா அது என்ன ஆகும்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய கெபாசிட்டி அந்த எலிமெண்ட்க்கு இருக்கு. அதனால தான் லித்தியம் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அதோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கும் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் வேற வேற அத ஒண்ணு நினைச்சுக்கிறது. அப்படி இல்லை. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமோ அதுதான் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்ட்டா? இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஃப்ளூரின். ஃப்ளூரின் என்ன பண்ணு? ஈஸியா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுமா? அப்படினா மாறிடும். F- இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா? இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. இது 0, இது -1, இது +1. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆனா அது பேர் ஆக்சிடேஷன். கரெக்ட்டா? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆனா அது பேர் ரிடக்ஷன். அப்ப இது பேர் என்னது? ரிடக்ஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சொன்னா ரிடக்ஷன். அப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படினு சொன்னாலும் சரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் decreases. Oxidation state decreases. ரெண்டு என்னது? reduction. ரெண்டு என்னது? reduction. ஆன்சர் புரியுதா? ஃப்ளூரின் என்ன ரிலேஷன்? பெஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் தான். என்ன கெபாசிட்டி அதிகம்? ஈஸியா ரெடியூஸ் ஆகக்கூடிய கெபாசிட்டி அதிகம். அப்ப ஃப்ளூரினுக்கு என்ன நேச்சர் அதிகம்? ஈஸிலி ரெடியூஸ். கரெக்ட்டா? ஈஸிலி ரெடியூஸ். எது ஈஸியா ரெடியூஸ் ஆகுதோ அது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பெஸ்ட் ஆக்சிடைசிங். நீங்க இதுல எடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல மேல என்ன இருக்கும்? ஃப்ளூரின் இருக்கு, கீழே லித்தியம் இருக்கு. அதான் சீரிஸ். சென்டர்ல தான் ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனோட வேல்யூ 0. அதான் நம்ம ரெஃபரன்ஸா எடுக்கணும். இங்க ஃப்ளூரின், இங்க ஹைட்ரஜன், இங்க லித்தியம். இப்படி தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல வேல்யூ நம்பர்லாம் இருக்கு. நீங்க அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கும்போது புக் எடுத்து பாத்தீங்கன்னா
எல்லா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் 0.4 காப்பருக்கு என்ன வேல்யூ, ஜிங்குக்கு என்ன வேல்யூ, அயான் 2 ப்ளஸ்க்கு என்ன வேல்யூ, அயான் 3 ப்ளஸ்க்கு என்ன வேல்யூ, கோல்டுக்கு என்ன வேல்யூ, இதெல்லாமே முடிவு பண்ணக்கூடியது. அது எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட், அல்லது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா ரெடியூசிங் பொட்டன்ஷியல், ரெண்டு கிளியரா வித்தியாசம் புரியுதுங்களா? எது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுதோ அது பெஸ்ட் ரெடியூசிங், எது ஈஸியா ரெடியூஸ் ஆகுதோ அது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வேற பொட்டன்ஷியல் ஏஜென்ட் வேற பொட்டன்ஷியல். கிளியரா ஆச்சுங்களா? இதெல்லாம் நம்ம இதுல படிப்போம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில படிப்போம், கெமிக்கல் டைனமிக்ஸ் போய்ட்டு வா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இப்போ ஆன்சர் கிளியரா இருக்கு. 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ். அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆகுதுனா ரிடக்ஷன். அப்ப என்ன அர்த்தம்? பெஸ்ட் ஆக்சிடேஷன் ஏன்னா ஈஸி என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா தாலியம் 3+ ஆ இருக்கிறத விட தாலியம் சிங்கிள் ப்ளஸ் ஆ இருக்கிறத ட்ரை பண்ணும். ஏன்னா சிங்கிள் ப்ளஸ் அப்படிங்கறது மோர் ஸ்டேட். எப்படி ஒரு சோடியம் ப்ளஸ் ஆ மாத்த ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரி தாலியம் +3 ஆ இருக்கிறது ட்ரை பண்ணாது. ஏன்? ஏன்னா +3 அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள். மூணுமே என்னது? அன்ஸ்டேபிள். இந்த அன்ஸ்டேபிள் எல்லாம் எதுக்காக ட்ரை பண்ணோம்? ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்ப ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு எப்படி சோடியம் +ஆ மாத்த ட்ரை பண்ணுதோ அந்த மாதிரி தாலியம் 3+ தாலியம் +ஆ இருக்கிறத ட்ரை பண்ணோம். அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணோம்? ரெடியூஸ் பண்ணோம். எது? தாலியம் ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அப்ப பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இதெல்லாம் என்னது? ஆக்சிடைசிங். மூணுமே என்னது? தாலியம் 3+ and lead 4+ and bismuth 5+. இதெல்லாம் என்னது? பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படி என்ன அர்த்தம்? ஈஸிலி ரெடியூஸ். ஆன்சர் புரியுதா? கரெக்டா சார்? இதுக்கான மீனிங் சரியா? இப்போ இந்த போரான் ஃபேமிலில அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்னர் பேர் எஃபெக்ட்க்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் அதோட ஸ்மாலர் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியும் தனியாக படிக்கணும். போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி. இப்போ இந்த போரான் ஃபேமிலியில் தான் நமக்கு பர்டிகுலரா போராக்ஸ் என்னன்னு கேட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். போராக்ஸ் கேட்டுருக்காங்க, போரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, டைபோரிக். இதெல்லாமே போரான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். அதை பற்றி தனியாக நம்ம சிலபஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல போராக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் போரசைன் கொடுத்துருக்காங்க, டைபோரேன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வேற வேற காம்பவுண்ட். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் போரான் ஃபேமிலியை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அதுல வரக்கூடிய காம்பவுண்ட் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். அப்போ போரான் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் வந்து? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். கரெக்டா? இதெல்லாமே போரான் ஃபேமிலி எக்ஸெப்ஷனல் ஃபேமிலி. கரெக்டா? இந்த போரான் அந்த அலுமினியத்துல இந்த போரானுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP1. அதாவது 2s2 2p1 தான். இது எக்ஸாக்ட்டா மென்ஷன் பண்ணலாம். அப்ப அலுமினியத்துக்கு 3s2 3p1. இது இதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP. கரெக்ட்டா? இந்த போரான் அந்த அலுமினியத்துல என்ன ஆர்பிட்டல் இல்ல? d ஆர்பிட்டல். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் வரக்கூடிய கேலியம் அண்ட் இண்டியம் என்ன ஆர்பிட்டல் இருக்கு? d ஆர்பிட்டல். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? 3d 10 வருமா? அதாவது 4s1 சாரி 4s2 4p1 சாரி 3s 4s2 4p. இது 5s2 5p1. கரெக்ட்டா? இப்ப 3d என்ன வரும்? 4d. அப்ப கேலியம் அண்ட் இண்டியத்துல என்ன ஆர்பிட்டல் பிரசன்ட் இருக்கு? d ஆர்பிட்டல் பிரசன்ட். தாலியத்துல 4d 10 க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 5d என்ன? 6s2 6p1. அதுக்கு முன்னாடி 414 வருமா? 4s எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் புரியுதா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதுல d ஆர்பிட்டல் பிரசன்ட் இருக்கா? இதுல நோ d ஆர்பிட்டல். கரெக்ட்டா? நோ d ஆர்பிட்டல். இதுல d ஆர்பிட்டல் பிரசன்ட் இருக்கு. இதுல d and f ஆர்பிட்டல் பிரசன்ட் இருக்கு. இதுல only d ஆர்பிட்டல் மட்டும் பிரசன்ட். கரெக்ட்டா? எதுக்காக அத மட்டும் மென்ஷன் பண்ணனும் அப்படினா நமக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் கூடிய ஆர்டர். ஷீல்டிங் எஃபெக்ட் என்னது? எது அதிகமா ஸ்கிரீன் மாதிரி தடுக்குது அதான் ஸ்கிரீனிங். கரெக்ட்டா? இப்போ நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல், s p d. நியூக்ளியஸ்க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய s ஆர்பிட்டல் ஐடி இன்டராக்ஷன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா
எந்த அளவுக்கு இன்டராக்ஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், அந்த ஆர்பிட்டாலுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக. அதனால தான் s ஆர்பிட்டால் ஈஸியா என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியும். அதாவது s ஆர்பிட்டால் பிரசன்ட் ஆகிற எலக்ட்ரானை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் p ஆர்பிட்டால் இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இன்டராக்ஷன் கம்மி, அதாவது அட்ராக்ஷன் கம்மி. இதை கம்பேர் பண்ணும்போது d ஏன் அப்படின்னா s ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது p ஆர்பிட்டாலுக்கு ஷீல்டிங் நேச்சர் கம்மி, p ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது d ஆர்பிட்டாலுக்கு ஷீல்டிங் நேச்சர் கம்மி, d ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது f ஆர்பிட்டாலுக்கு ஷீல்டிங், அதாவது ஷீல்டிங் நேச்சர் அதிகம். இதுக்கு ஷீல்டிங் நேச்சர் அதிகம், இது ஷீல்டிங் நேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வெரி 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 புவர் ஷீல்டிங் நேச்சர், வெரி வெரி புவர் ஷீல்டிங். புவர் ஷீல்டிங்னா இப்ப நான் இங்க இருக்கேன், சார் இங்க இருக்கு, அதுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா சார் வந்து ஹைலி ஷீல்டிங் நேச்சரா இருக்கும். இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா இதுக்கு சென்டர்ல ஒரு ஆள் இருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஷீல்டிங் நேச்சரா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஆள் இருக்கு பார்த்தீங்களா, இப்ப இது நியூக்ளியஸ், இங்க ஒரு ஆள் வந்து எக்ஸாக்ட்டா இவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ண முடியாது, என்னுடைய பார்வையில் வந்து அவங்க வந்து விலகிதான் இருப்பாங்க, அதாவது ஈஸியா பார்க்க முடியாது. அப்ப அட்ராக்ஷன் எனக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இவங்க வந்து ஷீல்டிங் நேச்சரே இல்ல அப்படின்னு அர்த்தம், அட்ராக்ஷன் அதிகமாக. யாருக்கு இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆளுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கும், நியூக்ளியஸ்க்கு அட்ராக்ஷன் அதிகமாக. அட்ராக்ஷன் அதிகமான சைஸ் என்ன ஆகும், அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் சார்ஜ் என்ன ஆகும், அதிகமாக. எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகமான சைஸ் அது. அப்ப d ஆர்பிட்டாலுக்கு என்ன நேச்சர் இல்ல, ஷீல்டிங் நேச்சர் இருக்கு. ஷீல்டிங் நேச்சர் இல்லாதனால சைஸ் என்ன ஆகுது, அதிகமாக, அட்ராக்ஷன் அதிகமாகுதா. அதாவது இது நியூக்ளியஸ், இங்க இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் ஷீல்டிங் நேச்சரை வச்சுதான் இதனுடைய சைஸ் குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்றோம். s க்கும் p க்கும் ஓரளவுக்கு ஷீல்டிங் நேச்சர் அதிகம். d and f கம்பேர் பண்ணும்போது d யும் ஓவர் ஷீல்டிங் தான், ஆனா f அதை விட ஓவர் ஷீல்டிங். ஓவர் ஷீல்டிங் என்ன அர்த்தம், சரியா மறைக்கலன்னு அர்த்தம், சரியா சீல் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப சீல் பண்ணலனா இதுக்கு அப்புறம் இந்த ஆர்பிட்டால் பிரசன்ட் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இருக்கு என்ன பண்ணும், ஈஸியா அட்ராக்ட் பண்ணுமா, அட்ராக்ஷன் பண்ணா அட்ராக்ஷன் அதிகமா. அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமான சைஸ் என்னகும் குறையும், அதான மீனிங். அதனால தான் இந்த f ஆர்பிட்டால் எந்த அளவுக்கு பிரசன்ட் ஆயிருக்கோ அதுல ஷீல்டிங் நேச்சர் கம்மி, அதான் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு. அதுக்கு பேர் என்னது, ஏன்னா லேந்தனைட் எந்த ஆர்பிட்டால் பிரசன்ட் ஆயிருக்கு, f ஆர்பிட்டால் 4f14 இது என்னது 4f14 5 இருந்தா ஆக்டினேட் கான்ட்ராக்ஷனா. அப்ப அந்த 4f ஆர்பிட்டால் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டால் புவர் ஷீல்டிங் நேச்சரா இருக்கிறதுனால ஃபர்தரா இருக்கக்கூடிய இதை வந்து சீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த தாலியத்துடைய நியூக்ளியஸ் இந்த ஆர்பிட்டாலை ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது, அட்ராக்ஷன் அதிகமாகுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது, சைஸ் குறையுது. இப்போ இந்த தாலியத்துல ரெண்டு இருக்கா, புவர் ஷீல்டிங் இருக்கக்கூடிய ரெண்டு இருக்கு. இது புவர் ஷீல்டிங், அதை விட ரொம்ப புவர் ஷீல்டிங் யாரு, ரெண்டு பேருமே என்னது, ரெண்டு பேருமே யாரு புவர் ஷீல்டிங். அப்ப தாலியத்துடைய நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு அந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன், தாலியத்துல பிரசன்ட் இருக்கக்கூடிய f ஆர்பிட்டால், f ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன் என்னது, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். கரெக்ட்டா, f ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ஷன் என்னது 4f14 இருக்கக்கூடிய புவர் ஷீல்டிங் நேச்சர் இருக்கிறதுனால இது வந்து என்ன கான்ட்ராக்ஷன், லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். d ஆர்பிட்டால் பிரசன்ட் இருக்கக்கூடிய 3d10 இந்த d ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன் என்னது, டிரான்சாக்ஷன் கான்ட்ராக்ஷன், அதாவது டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன். டிரான்சிஷன் அப்படிங்கிறது d ஆர்பிட்டாலா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்றோமா, அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட் உடைய கான்ட்ராக்ஷன், அதாவது ஷீல்டிங் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு, அது நடக்கக்கூடிய கான்ட்ராக்ஷன் தான் டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன். இந்த ரெண்டு கான்ட்ராக்ஷன் ஒரே எதுல இருக்கு, டேலியம். அந்த டேலியம் எதுல இருக்கு, 6th பீரியட் இருக்கா. அதனால தான் டேலியம் பிளஸ் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது, ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது, அதனால சைஸ் சின்னதா. கரெக்ட்டா, அதனால அப்படி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னது அதிகம். கரெக்ட்டா, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் டேலியம் பிளஸ்ல வந்து +3 கம்பேர் பண்ணும்போது +1 மோர் ஸ்டேபிள் அப்படின்னா அந்த டேலியம்ல என்னென்னலாம் பிரசன்ட் இருக்குன்னா 4f ஆர்பிட்டாலும் d ஆர்பிட்டால், அதாவது f ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் இருக்கிறதுனால ஷீல்டிங் நேச்சர் ரொம்ப கம்மி. ஷீல்டிங் நேச்சர் கம்மியா இருக்கிறதுனால நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் அதிகம். அட்ராக்ஷன் அதிகம் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்றோம். எந்த அளவுக்கு அட்ராக்ஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சைஸ் என்ன ஆகும், ஆன்சர் புரியுதா. அப்ப சைஸ் குறையுதுன்னா என்ன அர்த்தம், அதோட ரேடியஸ் குறையுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் என்ன அர்த்தம், நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதான ரேடியஸ். அப்ப சைஸ் குறைஞ்சா ரேடியஸ் என்ன ஆகும், குறையும். சைஸ் அதிகமானா ஜெனரலா நம்ம என்ன சொல்றோம், ஒரு டவுன் தி குரூப்ல சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, சைஸ் இன்க்ரீஸ் ஆனா அர்த்தம்
ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் ஆனா தாலியத்துடைய ரேடியஸ் அப்படி இருக்குமா? அதனால தான் போரான் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன ஃபேமிலி? எக்ஸப்ஷனல் ஃபேமிலி. ஏன்னா போரான் அண்ட் கார்பன் அண்ட் நைட்ரஜன் இந்த மூணு ஃபேமிலியில மட்டும்தான் தாலியம் இருக்கு, லெட் இருக்கு, அதே மாதிரி பிஸ்மத் இருக்கு. இந்த மூணு தான் இன்னர் பேர் எஃபெக்ட்ல அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. ஏன் இந்த மூணு மட்டும் இன்னர் பேர் எஃபெக்ட்ல அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா அதுல தான் வெரி புவர் சீல்டிங்கா இருக்கக்கூடிய எஃப்ஆர் இருந்தாலும் அதை விட புவர் சீல்டிங் இருக்கக்கூடிய டிஆர் இருந்தாலும் பசங்க இருக்காங்க. ஐடி டீசில் அதாவது சீல்டிங் டீசில்டிங்கா இருக்குது. அட்ராக்ஷன் அதிகமாகுது, அட்ராக்ஷன் அதிகமாகிறதுனால லைட் வருது. அதனால தான் அதை சொல்றோம் லாபரேட் கான்ட்ராக்ட், அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கான்ட்ராக்ட். இது ரெண்டும் மேஜரா இருக்கிறதுனால தான் இந்த தாலியம் பிளஸ் இஸ் த மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த தாலியம் 3+. புரியுதுங்களா?